ஆக இந்த மகேந்திரவர்ம பல்லவன் சித்திரக்கார புலி கலைகளிலெல்லாம் சிறந்து விளங்கியவர். மகாபலிபுரம் என்ற அழகிய கடற்கரை கோவிலை உருவாக்க காரணமானவர். இவர் பல கலைகளிலும் சிறந்து விளங்கியதால் அப்பெயரை பெற்றார். பாருங்கள், இந்த பாறைகளை சிற்பங்களாக உருவாக்கியுள்ளனர். அதுவும் தத்ரூபமாக அப்படியே அந்த அழகை அப்படியே கற்களில் வடித்துள்ளனர். எவ்வளவு இனிமையான ஒன்று பாருங்களேன். கல்லை செதுக்கி கோயிலாகவும் அந்த கோவில் கோபுரத்தில் எல்லாம் ஆங்காங்கே முழுக்க சிற்பங்கள். எவ்வளவு அழகு பாருங்களேன். இது அர்ஜுனன் தபம் செய்கின்ற காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கல்லுல மேல தொட்டு பார்த்தா அப்படியே புடைப்பா தெரியுது இல்லையா? அந்த மாதிரி புடைப்பா இருக்கிற சிற்பங்களுக்கு பேரு புடைப்பு சிற்பங்கள்னு பேரு. இங்க பாத்தீங்கன்னா யானை வருகிறது. எப்படி யானை வந்தா யானையோட குட்டி அதுக்கு அடியில காலை கடியிலேயே வரும் பாத்தீங்களா? சின்ன குழந்தை எல்லாம் அப்படியே அம்மாவை கை பிடிச்சிட்டு ஓடி வருமே, அது மாதிரி யானை குட்டிகள் அதோட காலுக்கு நடுவில் நடந்து வரும். அதை அப்படியே அழகா இந்த கல்ல வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு அழகான கற்பனையும் அதை அந்த சிற்பத்துல கொண்டுட்டு வந்த விதமும் எவ்வளவு அழகு. அது போல பாத்தீங்கன்னா இது கங்கை நீர் ஓடி வரும் இடமாக சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் தபம் செய்கின்ற காட்சி இங்கே அழகாக தத்ரூபமாக இடம்பெற்றுள்ளது. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, மகிஷாசுர மர்த்தினி, மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்யறாங்க. அந்த காட்சியை இங்க பாருங்க. மகிஷாசுர மர்த்தினி, இது துர்க்கையின் வடிவம். இவங்க மகிஷாசுரன் அப்படிங்கிற இந்த எருமை தலை உடையவன். அவன் ஒரு அரக்கன். அவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான். அதனால மகிஷாசுர மர்த்தினி என்ற துர்க்கையானவள் பாருங்க எத்தனை கை இருக்கு. அவள் இந்த எருமை தலையுடைய மகிஷாசுரனை வதம் செய்கிறாள். அந்த காட்சிய அப்படியே அழகா கல்லுல வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே கல்லை செதுக்கி செதுக்கி அந்த உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த காட்சி, பாத்தீங்களா? இதுதான் மகிஷாசுர மர்த்தினி மகிஷாசுரனை வதம் செய்த காட்சி. இது ஆகாய கங்கை அப்படின்னு சொல்றாங்க. கங்கை நீரானது, மழை பொழிகின்ற நீரானது, ஆகாயத்தில் இருந்து வருகின்ற நீரானது இந்த பாறையின் மேல் பட்டு இதன் வழியாக கீழே வருகிறது. அந்த காட்சிய, அந்த நீர் வருகின்ற இடத்தை அழகா தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. இது ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த நகரமானது மாமல்லன் தான் அதாவது நரசிம்மவர்ம பல்லவன் பேர் தானே மாமல்லன். அந்த மாமல்லன் தான் இந்த நகரம் உருவாவதற்கு முக்கிய காரணம். ஏன்னா அவன் தான் குழந்தையா இருக்கும்போது கற்பனையில இது யானை போல இருக்கு இந்த பாறைன்னு சொன்னா உடனே மகேந்திரவர்ம பல்லவன் இதை யானையாகவும் கோயிலாகவும் வடிவமைச்சாரு. அதனால அந்த பேரையே அந்த இடத்துக்கு மாமல்லபுரம்னு வச்சுட்டாங்க. அத மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செங்குன்றம் பேரூராட்சியில இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்குன்றம் பேரூராட்சியில இருக்கு. பாருங்களேன், இந்த ஆய்ச்சியர்லாம் வெண்ணெய் எடுத்துட்டு போவாங்க. இங்க பாருங்க, குழந்தைய தலையில வச்சுக்கிட்டு இந்த மக்கள் இயல்பா இருக்கிற காட்சிய அழகா வடிச்சிருக்காங்க. இது புலிக்குகை அப்படின்னு பேரு. புலிக்குகை, புலியின் தலை முழுக்க புலியின் தலையாலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இது உள்ளார ஒரு குகை இருக்கு. இது உள்ளார கோயில் போன்ற வடிவம் இருக்கு. மேல அந்த மண்டபத்துல புலியோட முகமே கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. உள்ளார கோவில். அதனால இதுக்கு பேரு புலிக்குகை அப்படின்னு பேரு. புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபமும் இதுக்குள்ளார இருக்கு. அழகா, எவ்வளவு அழகா இதனோட முகப்பு பகுதி, அந்த நுழைகின்ற நுழைவாயில் பகுதியை புலியின் முகத்தால அமைச்சிருக்காங்க. பாருங்க, இந்த தூண்கள் எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு வேலைப்பாடு பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் வேலைப்பாடு.
முழுக்க முழுக்க கல்லையே செதுக்கி 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 இதை உருவாக்கியிருக்காங்க. இது உருவாகிறதுக்கு 4 நூற்றாண்டு. பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன், அதற்கு பிறகு நரசிம்மவர்ம பல்லவன், அதுதான் மாமல்லன், அடுத்தது அவரோட பையன், அவரோட பேரன் வரைக்கும் இந்த கோவில் வேலை செஞ்சிருக்காங்க. 4 தலைமுறையினர். பாருங்களேன் இந்த காட்சியை. இது மகிஷாசுர மர்த்தினி வதம் செய்கின்ற காட்சி தான். ஆக இந்த காட்சி எல்லாம் பத்தி அழகா நாம கயல் இந்த பாடத்துல தெரிஞ்சிருக்கா. நாமளும் அவள் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க நாம காண வேண்டிய இடங்கள்னா என்னென்னா, அர்ஜுனன் தபசு இந்த குகையிலேயே இருக்கும். அர்ஜுனன் தவம் செய்கின்ற காட்சி அழகா அவர் தவம் செய்யற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இந்த கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், அந்த 5 ரதங்கள் இருக்கு இல்லையா, அது. அடுத்து ஒற்றைக்கல்லால் செய்யப்பட்ட யானை, குகை கோயில், குகைக்குள்ளார கோவில் இருக்கு. ஒரு மலையை குடைஞ்சி அதுக்குள்ளார கோவில் வச்சிருக்காங்க. அப்புறம் புலிக்குகை காமிச்சல்லையா, திருக்கடல் மல்லை, அப்புறம் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, அப்புறம் கலங்கரை விளக்கம். இந்த கடற்கரையில கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் தான் நாம இங்க பார்க்க வேண்டிய இடங்களாகும். இப்ப குடைவரை கோயில் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த சிற்பக்கலை. சிற்பக்கலை அப்படின்னாலே பாறைய செதுக்கி உருவாக்குறது தான் சிற்பம். நாம கோவில்ல பாக்குறோம் இல்லையா, பல வகையான தெய்வங்களின் உருவங்களை பார்க்குறோம் இல்லையா, அவை ஒவ்வொன்றுமே கல்லை செதுக்கி தான் இந்த உருவங்களை வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் சிற்பம். கைகளால் வரைந்தால் அது ஓவியம். கல்லை செதுக்கி உருவமா செய்யறதுக்கு பேரு சிற்பம். அந்த சிற்பக்கலைய 4 வகையா சொல்லியிருக்காங்க. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். குடைவரை கோயில் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு பாறை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாறையோட உள்பகுதியை குடைஞ்சி அதுக்குள்ளார கோயில் மாதிரி அமைப்பாங்க. பாறை மேல இருக்கும், அதை உள்ளார குடைஞ்சி அதுக்குள்ளாரியே கோவில், ஒவ்வொன்றையும் செதுக்கி 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 உள்ளார கோவிலா அமைச்சிருப்பாங்க. அடுத்தது ஒற்றைக்கல் கோயில்கள். நாம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு யானை, அது ஒரு கல்லை செதுக்கி அப்படியே யானையா உருவமைச்சிருக்காங்க. கட்டுமான கோயில்கள். கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கல்லை அடுக்கி அடுக்கி கோயிலை உருவாக்குறது, கல்லால கட்டுறது. இப்ப தஞ்சை பெரிய கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க மலையெல்லாம் செதுக்கி உருவாக்கல, கல்லை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் கட்டுமான கோயில். ஃபுல்லா கல்லாகவே இருக்கும், கருங்கல். அந்த கல்லெல்லாம் அழகா ஃபுல்லா அந்த இப்பெல்லாம் நம்ம செங்கல் வச்சு வீடு கட்டுறோம், அப்பெல்லாம் அந்த கருங்கல் வச்சே அந்த கோயில் முழுக்க கட்டியிருக்காங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய, மேல அந்த விமானம்னா அந்த கோபுரத்துல ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் இப்பெல்லாம் நமக்கு பொக்லிங் போன்ற வசதிகள்லாம், ஆயுதங்கள்லாம் இருக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு. அப்பெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத காலம், யானையை வச்சு அந்த கல்லெல்லாம் மேல தூக்கிட்டு போவாங்களாம். ஆக அந்த கோவில்கள் எல்லாம் கட்டுமான கோயில்கள். முதல்ல கல்லை உடைச்சி அதை ஒரு சதுரம், செவ்வகம் போன்ற வடிவத்துல அதை கல்லாக்குவாங்க. அப்புறம் அந்த கல்லை வச்சு கோயில் கட்டுவாங்க. அதுதான் கட்டுமான கோயில். புடைப்பு சிற்பங்கள். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு பாறையோட வெளியில தொட்டு பார்த்தா உருவங்கள் தெரிகிற மாதிரி செதுக்கி இருக்கிறது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் புடைப்பு சிற்பங்கள். பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாறை இருக்கு. இந்த பாறையோட வெளிப்பகுதியில அப்படியே நம்ம தொட்டு பார்த்தாலே அதை உணர முடியும் இல்லையா, அந்த மாதிரி புடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன இது, ஏதாவது ஒரு உருவத்துல இருந்து ஒண்ணு தனியா தெரிஞ்சிச்சுன்னா அதை புடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்லுல வெளிப்பகுதியில புடைப்பா தெரியறது புடைப்பு சிற்பங்கள். ஆக இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம்
எதுன்னா மாமல்லபுரம். இங்க குடைவரை கோயில் இருக்கு, ஒற்றைக்கல் கோயில் இருக்கு, கட்டுமான கோயிலும் இருக்கு, புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. இந்த சிற்பக்கலை 4 வகைப்படும். இந்த 4 சிற்பங்களும் ஒரே இடத்தில் உள்ளது இங்குதான். ஆக இந்த மாமல்லபுரம் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை உலகுக்கு சொல்வதாக உள்ளது. அதனாலதான் இதை உலக பண்பாட்டு சின்னம் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ 1984 அறிவிச்சுது. மாமல்லபுரத்தை உலக பண்பாட்டு சின்னம் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சுது. இதை தொல்லியல் ஆய்வகம் பராமரித்து வருது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் எல்லாம் தொல்லியல் துறை என்று ஒரு துறை உள்ளது. அதுதான் அந்த கோவிலை பராமரித்து வருது. இங்க பாருங்களேன், திருமால் வராக அவதாரம் எடுத்து ரணியாட்சன் என்னும் அரக்கனிடமிருந்து பூமாதேவியை மீட்டு கொண்டு வரும் காட்சி. ஒரு அரக்கன் நம்மளுடைய பூமியை, பூமாதேவியை துன்புறுத்துகிறான். அப்ப திருமால் வராக அவதாரம் என்றால் பன்றி முகம் போன்று இருக்கும். அந்த அவதாரம் எடுத்து இவரு பூமாதேவியை காப்பாத்துறாரு. ஆக இவர் தான் வராக அவதாரம் எடுத்த திருமால், இவங்க தான் பூமாதேவி. அவங்கள அந்த அரக்கன் கிட்ட இருந்து இவர் காப்பாற்றுகின்ற காட்சியை மிக அழகா வடிச்சிருக்காங்க. இங்க பாரு, ஒரு பெண், ஒரு ஆண் போன்றெல்லாம் அவர்கள்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன் போன்றவர்கள் இருக்காங்க. இங்கே பிரம்மா இருக்காரு. ஆக இதெல்லாம் அழகா இந்த கல்லிலேயே கொண்டு வந்திருக்காங்க. திருமாலின் திரிவிக்ரம அவதாரம். மகாபலின்னு ஒரு அரக்கன் இருக்கான். அவன் ஒரு யாகம் செய்யறான். அவன் யாகம் செஞ்சா இந்த எல்லாமே அந்த தேவலோகம் முழுக்க அவனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். உடனே தேவர்கள் எல்லாம் திருமால் கிட்ட முறையிடுறாங்க. உடனே திருமால் சிறு குழந்தையா வடிவெடுத்து எனக்கு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி மகாபலி கிட்ட கேட்கிறாரு. சரின்னு சொல்லி 3 அடி மண்ணு தானே கேட்கிறான்னு சொல்லி கொடுக்கிறாரு. உடனே அந்த 3 அடியும் தன்னோட காலாலேயே அவர் அளந்துடுறாரு. இந்த உலகத்தையே, வானம் பூமி எல்லாத்தையும் 3 அடியால அளந்துடுறாரு. ஆக அந்த 3 அடி மண்ணும் திருமாலுக்கு வந்துருது. ஆக மகாபலி ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் திருமாலின் திரி விக்ரம அவதாரம். திரி என்றால் 3 என்று அர்த்தம். இவர் சின்ன குழந்தையா உருவெடுத்து மகாபலி கிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொடுத்துடுறாரு. சின்ன குழந்தை கேக்குதேன்ட்டு. ஆனா அந்த 3 அடி மண்ணையும் இவர் என்ன பண்ணாரு, தன்னோட காலாலேயே அளந்து இந்த உலகத்தையே அளந்துடுறாரு. மகாபலியால ஒண்ணும் செய்ய முடியல. இதுதான் கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதில் வல்லவர் அல்லவா? அவருக்கு மிகவும் பிடித்த உணவுப் பொருள் வெண்ணெய் தானே. அந்த வெண்ணெய் உருண்டை தான் இது, வெண்ணெய் பந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாறைய. ஆக இன்று நாம் அழகாக மகாபலிபுரத்திற்கு சென்று வந்துள்ளோம். இதையெல்லாம் கயல் என்ற பெண் பார்த்தோம் அல்லவா? அந்த பெண் தன்னுடைய தூக்கத்தில் நரசிம்மவர்மனோடு பேசி கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் பேசி முடித்த உடனே அவளுடைய அம்மா கயல் எழுந்திரு, இன்று நீ சுற்றுலாவாக மகாபலிபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தாயே, என்ன கனவு கண்டு கொண்டிருக்கிறாய்? கனவில் எங்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எழுப்புறாங்க. ஓ, கயல் உடனே எழுந்த, ஆகா கனவு கண்டனா? நேற்று என்னுடைய ஆசிரியர் மகாபலிபுரத்தை பத்தி, இன்னைக்கு மகாபலிபுரம் போகிறோம் என்பதால் மகாபலிபுரத்தை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டே படுத்திருந்ததுனால மகாபலிபுரத்தை பத்தி கனவே கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்தையே நமக்கு கொண்டு போய் கயல் காமிச்சிட்டாங்க. நாமளும் வாய்ப்பு கிடைக்கும் போது மகாபலிபுரம் போவோம். நீங்கள் உங்கள் தாய் தந்தையரோடு சென்றாலும் அங்குள்ள சிற்பங்களை எல்லாம் கண்டு களித்து வாருங்கள். பார்க்கலாம். கட்டாயம் மகாபலிபுரம் சென்று அங்குள்ள சிற்பங்களை கண்டு ரசியுங்கள்.
நம்மால் இயன்றவரை நாமும் செல்வதற்கு